இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவினுடைய வரலாறு மட்டுமில்ல, இஸ்ரேலினுடைய வரலாறு மட்டுமில்ல, அரபுலகத்தினுடைய வரலாறை மாற்றிய நாளாக இந்த நாள் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் எஹியா சின்வார் சொன்ன மிக முக்கியமான கருத்து, முதலாவது விடயம், ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில இருந்து இஸ்ரேலையும் அரபு நாடுகளை நாம பிரிக்கணும். பிரிச்சா மட்டும்தான் மத்திய கிழக்குல அமைதியான சூழ்நிலை நிலவும் அப்படி என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம அரபு ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நாம நிரூபிக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில மத்திய கிழக்குல வாழ்ற மக்களுக்கு நாம் அதை தெளிவூட்டணும் அப்படி என்று சொல்லியிருந்தார். அதாவது 2023 அக்டோபர் 7 அல் அக்ஸாவினுடைய இலக்கு அப்படி என்பது அரபு தலைவர்கள் அல்ல, அரபு நாடுகளில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும் அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத. ஆக அவர் சொன்ன இந்த 2 விடயமும் இப்ப அரபு நாடுகள் மட்டுமில்லை, முழு உலகத்துக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் 1967 ஆண்டிய 6 டே வார் இந்த மத்திய கிழக்கினுடைய எல்லா நாடுகளையும் 6 நாட்கள்ல எங்களினுடைய காலடியில் பணிய வைத்தது இஸ்ரேல் தான். 1967 ஆண்டுல இருந்து 2023 ஆண்டு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இவ்வாறான பிம்பங்கள் எல்லாத்தையுமே 2023 அக்டோபர் 7 இதே போன்ற நாளில இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் உடைத்தெறிஞ்சிச்சு, கிழித்தெறிஞ்சிச்சு, முழு உலகத்துக்கும் காட்டிச்சு இஸ்ரேல் என்றால் எப்படிப்பட்டவங்க, ஹிட்லரையும் விட முசோலினியையும் விட கொடுங்கோலர்கள், அதாவது வரலாற்றில கண்டிராத அளவு பாரிய இன அழிப்புகளை செய்யற ஒரு இனம் இஸ்ரேல் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த உலகத்துக்கு காட்டின நாளாகவும் அக்டோபர் 7 கருதப்படுகிறது அப்படி என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அப்படிங்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடாக இஸ்ரேல் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போதிலையும் வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா ஆகிய இந்த 2 பிரதேசங்களும் பலஸ்தீன் அப்படி என்று இருக்கிறது இஸ்ரேலுக்கு அறவே பிடிக்கல. இப்ப அது இஸ்ரேலுக்கு பிடிக்கல. இது 2யுமே மொத்தமாக நாம இஸ்ரேலாக மாத்தணும். மற்ற ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினூடாக அரபு நாடுகள் எல்லாரையுமே நமது அடிமைகளாக மாற்றணும் அப்படி என்று சொல்லி இஸ்ரேல் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில காசாவினுடைய மக்களுக்கு எதிரான பல சதித்திட்டங்களை இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அறிந்து கொண்ட ஹமாஸ் இதை எல்லாத்தையுமே நாம முடிவுறுத்தணும் அப்படி என்று சொன்னா அல் அக்ஸா வெள்ளம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. அந்த அடிப்படையில இன்றைய நாள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விடயங்கள் ஒன்றாகவும், அந்த அடிப்படையில கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஒரு சிறிய குழுவால, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள அடைக்கப்பட்ட சிறையாக இருக்கிற காசாவுக்குள்ள இருக்கிற 10 கிலோமீட்டர் அகலமும் 40 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு துண்டு நிலப்பரப்பை முழு உலகத்தினுடைய பெரிய பெரிய ஆயுதங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்தும் அந்த மக்களினுடைய நம்பிக்கையை உடைக்க முடியல, அந்த போராளிகளை மொத்தமாக அழிக்க முடியல. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய தொழில்நுட்பங்களால கூட இன்னைக்கு வரைக்கும் காசாவை கைப்பற்ற முடியல. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இப்ப எப்படி போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈஜிப்டில திரை மறைவுல நடக்கிற பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிற இடங்கள்ல எந்த ஒரு மீடியாக்களோ, கமராக்களோ, வீடியோக்களோ, வாய்ஸ் ரெக்கார்டிங்களோ அல்லது மொபைல் போன் கூட அந்த பேச்சுவார்த்தை நடாத்துற இடத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில ஹமாஸ் இன்னைக்கு முக்கியமான பல கருத்துக்களை முன்வைச்சிருக்காங்க. ஹமாஸ் கிட்ட இருக்கிற இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் 48 பேர்களோ அல்லது உயிருடன் இருக்கிறவங்களோ அவங்களை ரிலீஸ் பண்ணினா இஸ்ரேல் 1950 பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யறதாக இருந்தாங்க. விடுதலை செய்யற அப்படி என்று சொன்னாலும் இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி இஸ்ரேல் நினைச்சாக்களை விடுதலை செய்ய முடியாது. ஹமாஸ் சொல்ற ஆக்களை தான் இஸ்ரேல் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைய பேச்சுவார்த்தை அமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில மர்வான் பகோதி உட்பட முக்கியமானவர்களினுடைய, அதாவது 1950 பேரினுடைய பேர் பட்டியல் இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸ் சமர்ப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணைய கைதிகள் எல்லாருமே நாங்க இஸ்ரேலு கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டுல தொடர்ச்சியாக ஹமாஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம், இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதல் கட்டமே பணைய கைதிகள் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும். அடிப்படையில இப்ப இந்த 48 பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்தால், ஹமாஸ் ரிலீஸ் பண்ணினால் மீண்டும் இஸ்ரேல் காசாவுக்குள்ள படையெடுக்க கூடாது, மீண்டும் இஸ்ரேல் காசாவுக்குள்ள வான்வழி தாக்குதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு
உத்தரவாதம் ஒன்று இன்றைக்கு ஹமாஸ் கேட்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தர்களாக இருக்கிற கத்தாரா இருக்கலாம், அதே போன்று பணைய கைதிகள் எல்லாருமே ரிலீஸ் பண்ணினோன்னு மீண்டும் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள படையெடுக்க ஆரம்பிச்சால் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியும் சேர்ந்து காசாவுடன் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் ஒன்று ஹமாஸ் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் புறம் போய்கொண்டிருக்கோங்கள ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படிங்கிறது வந்து காசா மக்களினுடைய மனங்களை வென்றிருக்கி அப்படிங்கிறத தாண்டி முழு உலகத்தினுடைய பார்வையையும் காசாவை நோக்கி கொண்டு வந்திருக்கி. அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற மனிதாபிமான ஆர்வலர்கள் காசா மக்களுக்காக எவ்வளவு தடை வந்தாலும் பிரச்சனை இல்லை, யுத்த மண்டலத்துக்குள்ளேயே செல்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறைகூவலை ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா சொல்லி இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள்ல காசா சுதந்திர பாலஸ்தீனம் உடனடியாக இஸ்ரேல் இந்த இன அழிப்பை விடணும் அப்படிங்கிறதுக்காக பலத்த கோஷங்கள் வலுவாக முழு ஐரோப்பிய நாடுகள்லையுமே இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அந்த சித்தாந்தத்தை வலுவடைய வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் காசா இந்த அளவுக்கு நிக்கி, காசா இந்த அளவுக்கு நிமிர்ந்து நிக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு முக்கியமான காரணம் ஈரான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அத்தனை அரபு நாடுகளும் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்த நேரங்கள்ல ஈரான் காசாவினுடைய மக்களுக்காக மனிதாபிமானத்திற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருந்தாங்க. நேரடியாக அதர்மத்துக்கு எதிரான போரையும் தொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் உண்டாங்க. அந்த அடிப்படையில் இப்ப வந்து ஈரானை முடக்கிற வேலைகள்ல பெரிய அளவுல பாரிய திட்டங்களையும் பாரிய சதி முயற்சிகளையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணிகள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில இப்ப ஸ்னப்பெக் முறையில நேரத்தோடைய வந்து ஈரானுக்கு பாரிய தடைகள், பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்க ஐநா சபை. அதையும் மீறி ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை பல நாடுகளுக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய பல கப்பல்களை கைப்பற்றத்துக்கு அமெரிக்கா முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற உளவு தகவல்கள் ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. ஈரானுக்கு கிடைச்ச உடனே ஈரான் பிராந்திய நாடுகள், குறிப்பாக கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே போன்று சவுதி அரேபியா, குவைத், ஓமான் ஆகிய இந்த நாடுகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வாறு ஈரானினுடைய கப்பல்கள் ஏதாவது அமெரிக்காவினால் கைப்பற்றப்படுமாக இருந்தால் உடனடியாக அதே வேலையை ஈரான் செய்யும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மஸ் ஜலசந்தி வழியாக கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய பல கப்பல்கள் எண்ணெய் ஏற்றுமதி பிசினஸ்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அந்த ஹொர்மஸ் ஜலசந்தி ஊடாக பயணிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய கப்பல்களை நாங்களும் கைப்பற்றுவோம் அப்படி என்று சொல்லியிருக்காங்க ஈரான். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெத்தன்யாகு விடயங்களை கூறியிருக்கார். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பயணிக்கக்கூடிய பல ஏவுகணைகளை ஈரான் இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த ஏவுகணைகள் 3000 ஏவுகணைகள் போதும் அமெரிக்காவினுடைய முக்கியமான நகரங்களை ஈரான்ல இருந்தே நேரடியாக அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவை நேரடியாக ஈரானுக்கு அடிக்க வைக்கிற பிளான்ல இப்ப இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். அதாவது ஈரான் எந்த அளவுக்கு பிராந்தியத்தில் வலுவான ஒரு நாடாக வந்து கொண்டிருக்கோ அந்த அடிப்படையில இஸ்ரேல் அந்த அளவுக்கு பின்னோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. அந்த அடிப்படையில அடுத்த கட்ட ஒரு யுத்தத்திற்கு, அதாவது இன்னொரு யுத்தம் ஒன்றை நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிறத நெத்தன்யாகு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் இதுல நாம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விடயங்கள் உண்டாகிருக்கு. ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கிக்கும். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.